சாப்பிட்டே ஆகணுமே. சரி நம்ம பாட்டி கிட்ட போய் கேட்போம். நம்மளுக்கு இப்ப பசி எடுத்துச்ச, பிளான் பண்ணியே ஆகணும். ஐடியா வந்துருச்சு. ஓகே பாட்டி, வேணுமா பாட்டி? கரெக்ட் வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாமா. உனக்கு என்ன வேணும் இப்போ? பிஸ்கட் வாங்கி கொடுத்தாச்சு, இளநீர் கேட்டா இளநீர் வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப என்ன வேணும் உனக்கு சொல்லு. வீட்டுல வேணா பஜ்ஜி மாவு இருக்கு, நான் கலந்து கொடுக்குறேன். பஜ்ஜி போட்டு எடுத்து சாப்பிடலாமா? ஆமா. என்ன பஜ்ஜி பாட்டி போடலாம்? ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா பஜ்ஜிக்கு? எதுவும் வேணாமா. என்ன பஜ்ஜி? பிரெட் இருக்குது வீட்டுல, பிரெட் வச்சு போடலாமா? வாழைக்காய் இல்ல, வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். பிரெட் போடலாமே. போடலாமா? பாட்டி நீங்க மாவு கலந்து குளித்துறீங்க, நான் பண்றேன். சரி சரி, நான் வாங்க ரெடி. பஜ்ஜிக்கு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அளவு சொல்றேன் நான். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு மொக்கா சோள மாவு, 1 சிட்டிகை கேசரி பவுடர் போட்டோம். அது எல்லோ கலர், இது கேசரி பவுடர் இல்லை, எல்லோ கலர். அது 1 சிட்டிகை பெருங்காயம், உப்பு சேர்த்து மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் வெறும் தனி தூள் போட்டு இருக்கோம். பஜ்ஜி மாவு கரைச்சிருக்கோம். ஒரு அரை ஊற வச்சிருக்கோம். நல்லா கரைச்சி இந்த பதத்துக்கு ஊற வச்சிருக்கிறோம். வாழைக்காயில பிரெட் போடலான்னு இருக்கோம். ஆனியன் வச்சு பண்ணலாம்னு இருக்கோம். பழமா காட்டு 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 காட்டு. சாக்லேட்டோ பனானாவோ கலச்சு பண்ணலாமா? வாழைக்காய் பதிலா பனானாவா? இங்க நம்ம பிரெட் கட் பண்றது தீப்புக்கு வந்து அந்த பிரெட் வாசம் வந்துச்சு. அது எவ்வளவு ஆளோட உட்காந்து பாத்துட்டு இருக்கு பாருங்க. என்ன பண்ணீங்க? சொல்லக்கூடாது. நீங்க பெரிய குழந்தையாமா? ஆமா. இல்ல ட்ரையாங்கிள் சார். அதுக்கப்புறம் வேணுன்றத சின்ன சின்னதா 4 இதுவா இருக்கு. இப்போ புடிங்க நீ போ. பனானா எடுத்துக்கலாமா? 6 பஜ்ஜி போடலாம். ஆனியன் நாங்க எப்போ கட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இங்க என்னுடைய சாக்லேட் எங்க? தொட்டு தொட்டு போடு. சரி ஓகே, அதை வச்சுக்கோ. நம்ம வந்து போடும்போது கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். சரி ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பஜ்ஜி போடலாம்? பிரெட் பஜ்ஜி போடலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் பஜ்ஜா? ஓகே. வெடிக்க போகுது. ஒண்ணுல உள்ளே வெடிக்கணும். பாட்டி இந்த பஜ்ஜி மாவு வந்து சூப்பரா கலந்து தருவாங்க. ஆமா, ஸ்பெஷலிஸ்ட் பாட்டி. கடையில கூட அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு புசு புசுன்னு இருக்காது. வந்து மை ஃபேவரட் பாட்டி பண்ற பஜ்ஜி. நல்லா அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல கலர் பாக்குறதுக்கு. ஐஸ்கிரீம் பஜ்ஜி. நீ குடுத்துற எண்ணெயில கை வைக்காத. நீ வந்து ஏன் இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் பஜ்ஜிதா ஊருக்கே போயிடும். அது இல்லையாமா மஞ்சளா இருக்கு, மஞ்சள் போட்டுறீங்களா? மஞ்சள் கலர். அது வந்து மஞ்சள் கலர் கேசரி பவுடர் இல்ல. கேசரி பவுடர் இல்ல. ஆக்சுவலா ஃபுட் கலர் ரொம்ப சேர்க்க கூடாது. பட் பிளெயினா இருந்தா இவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல வீட்ல. அதுக்காக அந்த கலரை கொஞ்சம் ஆட் பண்றோம் லைட்டா தான். கேசரி பவுடர் தான் ஆட் பண்றோம், ஃபுட் கலர் தான் ஆட் பண்ண கூடாது. ரெண்டுமே ஒரே தான். ஹலோ மேடம். ஒண்ணா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஒண்ணா? நான் உனக்கு அங்கேயே வந்து போறேன். நெக்ஸ்ட் போடுறதாங்க. சரி ஃபர்ஸ்ட் இது போட்டாச்சா? பிரெட் முடிஞ்சுச்சா? பிரெட் முடிஞ்சாச்சு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பனானாவா? பனானா பனானா. என்ன பனானா அது? செவ்வாழை பஜ்ஜி யாருமே போட்டது இல்ல, முதல் தடவை. அண்ணா பாத்தேனே அப்பத கேக்கேனா. ஃபர்ஸ்ட் டைமா நாங்களே இப்பதான் சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன் சனாவால. This is my first time. கைக்கு எது கிடைக்குதோ பஜ்ஜி போடுறோம் நீ. இங்க गाइस கை ஃபுல்லா மாவு. கைய உள்ள விட்டுறேன். ஃபிங்கர் பஜ்ஜி. ஃபிங்கர் பஜ்ஜி. ஃபிங்கர் பஜ்ஜி மாமே, ஃபிங்கர் பஜ்ஜி. செமையா வாய் ஊறுது பாக்கும்போது. பனானா பஜ்ஜி செமையா தான் இருக்கு. பார்க்கவே கலர் பாருங்களே, கலர் சூப்பரா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமாங்க. நம்ம கேரளால போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேந்திரம்பழம் பஜ்ஜி. எனக்கு வந்து கால்ல கொஞ்சம் அடிபட்டுச்சானே, நான் இப்ப சேர் மேல உட்கார்றேன். கொஞ்ச நேரம் நிக்க முடியல உங்களுக்கு. நீ வந்து அத பண்ற இத பண்றன்னு சொல்ற. போய் சைக்கிள்ல அடிபட்டுச்சு. ஆய் கிட்ட கேட்டு பாங்க. சும்மா லைட்டா ஒரு கீரல் இருங்க ரத்த சூப்பர். பஜ்ஜியும்
பனானாவும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கீழே பாருங்க guys. பஜ்ஜியும் பனானாவும் எல்லாமே பஜ்ஜி தாங்க. பிரெட் பஜ்ஜியும் பனானா அது பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. பனானா ரெண்டுமே இல்ல. அடுத்தது வந்து ஆனியன் பஜ்ஜி. அது ஃபர்ஸ்ட் நான் தான் வெயிட் நீ அந்த ரிங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது, செஞ்சது. போட முடியாது. அதுக்கப்புறம் ரிங் பஜ்ஜி ஆயிடும். ஆனியன் ரிங் பஜ்ஜி நம்ம நல்லா முக்கி எடுத்துக்கலாம் guys. கொலஸ்ட்ரால் கன்ஃபார்ம். கொலஸ்ட்ரால் கண்டிப்பா கன்ஃபார்ம். சின்ன குழந்தைங்க பண்ணக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அத வந்து ஒரு ஒரு வயசான பாட்டி சொல்றாங்க. ஆன்டி அட்வைஸ் பண்றேன் லாஸ்ட் இப்போ வந்து சாக்லேட் சாக்லேட் பஜ்ஜி. சாக்லேட்டா? சாக்லேட் உருகுதா தெரியலையே. தெரியலையே. எல்லாம் சாக்லேட் போடுறாங்க. நம்ம பிஸ்கட் போட்டு பாப்போமா எப்படி வருதுன்னு பாப்போமா? பிஸ்கெட்டா? போட்டு பார்க்கலாமே. மேரி பிஸ்கெட், ஓரியோ, கிரீம் பிஸ்கெட், மில்கி பிஸ்கெட். பட்டர் பிஸ்கட் தயவு செஞ்சு பட்டர் வேண்டாம். பிஸ்கெட்லாம் வேண்டாம், மேரி வியர்ட் பிஸ்கெட். காம்போ ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லா என்ன கொம்போ ஆயிடும்? வியர்ட் ஆயிடுமா? நான் அது சாக்லேட் போட்டாச்சு. ஆக்சுவலி நீங்க யாராச்சும் நீங்க யாராச்சும் சாக்லேட் பஜ்ஜிக்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா நாங்க பண்ண போறோம். அப்புறம் மயோனஸ். ஆமா மயோனஸ் இருக்கு. மயோனஸ் சாக்லேட் பஜ்ஜி ரெடி. நம்ம கேப்டன் வந்துட்டாங்க. பாருங்க கேப்டன் வந்துட்டாங்கன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் என்னது? அடுத்தது இவ்வளவு மாவு இருக்கு, அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா அதுல ஒரு பிஸ்கெட்டை போட்டு பஜ்ஜி பண்ண போறோம். நான் டான்ஸ் பண்றேன். அண்ணன பார்த்தேனே அப்பத்த கேக்கேனா. அவ்வளவுதான் செம்மையா அவ்வளவுதான். பஜ்ஜி. பட்டர் பிஸ்கெட். பஜ்ஜியா? அடுத்து பட்டர் பிஸ்கெட் போட போறோம். ஃபேவரட் பட்டர் பிஸ்கெட். வாய் கொலரிடுச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படிதான் வாய் கொலரும். ஏலா காட்டி ரெடி. அண்ணா என்ன பஜ்ஜி பண்ணீங்க? இது வந்து பிரெட் பஜ்ஜி. இந்த பஜ்ஜி நானே பண்ணிட்டேன். இது வந்து ஆனியன் ஐ திங்க். இது ஆனியன். மேரி பிஸ்கெட். இது மேரி பிஸ்கெட்டா? என்ன வித்தியாசமா சொல்றீங்க? இதெல்லாம் மேரி பிஸ்கெட். இது வந்து பட்டர் பிஸ்கெட். இதுதான் பெருசா இருக்கு பாருங்க. இது அப்போ சின்னதா இது வந்து பட்டர் பிஸ்கெட். இது பட்டர் பிஸ்கெட். வேற என்ன இருக்கு? மிளகா பஜ்ஜி பண்ணலையா? பஜ்ஜினாலே மிளகா பஜ்ஜி தானே. சாக்லேட்டா? சாக்லேட்டா? பண்ணது நீங்க, நான் சொல்றேன். எனக்கு தெரியல. நான் வரேன். சாக்லேட் பஜ்ஜி. அது வந்து சாக்லேட் பஜ்ஜி. இது வந்து பிரெட்டோட தோல் பஜ்ஜி. இது வந்து ஆனியன் பஜ்ஜி. இது என்ன பஜ்ஜின்னு? பிஸ்கெட் பஜ்ஜி. பிஸ்கெட் பஜ்ஜி. இது உங்களோட ஃபிங்கர் சிப்ஸ். இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி. வாழைப்பழம் செவ்வாழை. டேஸ்ட் பண்ணி பாப்போம். டேஸ்ட் பண்ணிட்டே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நான் எடுத்தோனே ஃபிங்கர் சிப்ஸ் தான் பண்ணுவேன். நம்ம வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பிரெட் தான் சாப்பிடுறீங்களா? வேற லெவல்ல இருக்குது. இந்த மயோனஸும் கெச்சப்பும் சேர்த்து சாப்பிட்டா வேற லெவல்ல இருக்கு. வாவ், அப்படியே KFC சாப்பிடுற மாதிரி அது. பட்டர் பிஸ்கட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கோம். யாருமே ட்ரை பண்ணது கிடையாது இத. No one had tried this. சாக்கோ பை மேல ஆயிடுச்சுல. இந்த சொன்னா நீ டேஸ்ட் பண்ணு. வா, வரவலே என்ன பண்ணி வச்சிருக்க நீ இத? மிக்ஸ் பண்ண. சாப்பிட்டா கேவலமா இருக்கு. செம்மையா இருக்கு. பட்டர் பிஸ்கட் செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்களா. ஆஹா, இந்த ஐயோ. நீ பாட்டி கொடுங்க கொஞ்சம். சாக்லேட் இது. இதெல்லாம் சாக்லேட் தான். நெக்ஸ்ட் சாக்லேட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? ஐயா சாக்லேட் அடுத்தது. பட்டர் பிஸ்கட் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையா சொல்றேன், டைரி மில்க் பஜ்ஜி செம்மையா இருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து பட்டர் பிஸ்கட் பஜ்ஜி தான். எனக்கு பட்டர் பிஸ்கட் அவங்களுக்கு பிடிக்கல. பட்டர் பிஸ்கட் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல. போய்க்கலாம். ஒரு இல்லையா நான் நினைச்சதே சாதிச்சாச்சு. என்னது? மெஷின் ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட்டட். மிஷன் கம்ப்ளீட்டடா? இது இந்த பஜ்ஜி போட்டதா? எம்மா எம்மா எம்மா. நாங்க இத க்ளோஸ் பண்ணிக்கிறோம்.
சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பஜ்ஜி நல்லா வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பேசலாம். அந்த பட்டர் பிஸ்கட் பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிக்கல அவ்வளோ. பிடிக்கலையா மாலை? சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பஜ்ஜி பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது. பாய்.